இப்போ ஏடிஎம்கேவை விமர்சிக்கலையே சார், அவருடைய முழு பேச்சிலையுமே. அதான் 2 நாளில் அடித்த அடியில் சாணி வெளியில் வர அளவுக்கு அடிச்சுட்டாங்கல்ல அவங்க. அடித்ததில் ஆதவரிச்சு அன்றைக்கி அலறிட்டான்ல. ஐயோ நீங்கள் நம்ம அது எதிரி அவங்க கிடையாது, நமக்கு திமுக தான், திமுக பற்றி மட்டும் பேசுவோம்னு சொல்லி அன்றைக்கே பேக் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அடித்தாங்க ஒரே 2 நாளில் வந்து இப்போ அவங்க எதையோ தோண்டி எடுத்துட்டாங்க. அதிமுகவில் தோண்டி எடுத்து கிழிச்சு தொங்க போட்டு காய போட்டாங்க. ஆனால் நீ பேச மாட்டாப்புல. இப்போ ஏடிஎம்கே சீன்லேயே இல்லைன்னு தான் சொல்ல வராரு, நல்லா சொல்கிறாங்களே சார், அப்படி இருக்கா கலா? இல்லை, அதுதான் சீனில் இருக்கா இல்லையான்றது தான் அவங்க போன வாரம் காட்டினாங்களே. அதிலே தெரிச்சு ஓட விட்டாங்களா இல்லையா? அதாவது அதிமுகவோட ஐடி விங்கே வந்து இவரால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கும்போது வேறு யாருக்கு ஒரு பதில் சொல்லுவார்? அதனால் என்னத்தையாவது ஒன்று உளறி விட்டு போக வேண்டியதான். இந்த அதிமுகவும் விஜய் விமர்சிக்கலை. இப்போ கரூர் சம்பவத்துல எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினவர் தான். சப்போர்ட் பண்ணி பேசின பாவத்துக்கு தான் வெடி வச்சாங்க. அப்புறம் திருப்பி தான் அவங்க போட்டு அடின்னு அடித்தாங்க. அடித்து ஓட விட்டு தான் போன வாரத்தோடு அவங்க அதுக்கப்புறம் வாயை திறக்காமல் இப்போ வரைக்கும் பேசாமல் இருக்க காரணம் என்னென்னா, அவங்க ரொம்ப நாராசமாக ரொம்ப தர ரேட்டுக்கு இறங்கி அடித்தாங்க. அடித்ததில் ரொம்ப அவமானமாகிடுச்சு. விஜய் குடும்பம் இப்போ எதையோ இழுத்துட்டாங்க. அவங்க இழுத்து நார் அடித்து இவனை அடுத்து என்ன பண்ணுற பாருன்றோடனே பயந்துட்டாப்புல. அதனால் பேசாமல் இருக்காங்க.